அடுத்தது அவங்களுக்கு சூப்பரான டைம், வறுமை ஒழிய போகின்ற மாதம் இது. அடுத்து சூப்பரான டைம், குரு பகவான் வருகிறார். எப்போ வரார்? ஜூன் மாதம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம், 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். யார் அவர்? யாரா? அவர் தாங்க 7 கூடையவர். 7 கூடையவர் ஆட்சி பெறும் பொழுது வீட்டில் இது வரைக்கும் கல்யாண சத்தம் கேட்கவே இல்லை குருஜி. எனக்கு ரொம்ப நாளாக நான் வந்து வெயிட் பண்ணுறேன், எனக்கான ஒரு பொண்ணு கிடைக்குமாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன், மாப்பிள்ளை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுறேன். களத்திர காரகன் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறாரே. எப்போ? ரிஷபத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதியே ரிஷபத்துக்கு நகர்ந்துடுறார். தட் மீன்ஸ் எப்போ? நம்மளுடைய வைகாசி மாதமே நகர்றார். நகரும்போது அது சித்திரை முடிந்து வைகாசி ஃபுல்லாக இருப்பார். அவர் ஒரு 35 நாள் இருக்கார். வைகாசி தொடங்கி ஆணி வரை இதான் இந்த கேப்பு தான். அந்த பாதிக்கு பாதி வந்துடுறாங்க. அதனால் 2 மாதத்தை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. சித்திரையில் பாதி, வைகாசியில் மீதி, அப்படி வச்சுக்கோங்க. அப்போது அதனால தான் இங்கிலீஷ் டேட் உங்களுக்கு சொல்கிறேன். ஏப்ரல் 20 மே 25 வரை வச்சுக்கோங்க. வைகாசியில் ஆட்சி பெறும் பொழுது ஃபாரின் போகிறவங்க போயிடுவீங்க. கனடா போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க. ஆடம்பர கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மேலை நாடுகள்னு சொல்கிறோமே, அங்கெல்லாம் நீங்கள் போவீங்க. லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது.